இந்த ஊமையை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த ஊமையை வந்து நிறைய தப்பா புரிந்து வச்சிருக்காங்க. ஏன்னா நானே ரொம்ப வருஷமா தப்பா தான் புரிஞ்சு வச்சிருந்தேன் ஊமையை. சோ இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி யார் கிடையாது? தேவன் கிடையாது. It is not the picture of God or it is not the picture of Jesus Christ. இது தேவனுக்கு அடையாளம் கிடையாது, இது தேவனும் கிடையாது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டவர்கள். ஏன் இரவும் பகலும் போட்டிருக்கு? அப்ப நீ நினைக்கலாம், அப்போ ரொம்ப கெஞ்சிரும் போல, இரவும் பகலும் கூப்பிடுறாரு, இன்னொன்னு அது கிடையாது. நீங்க இரவும் பகலும் வந்து அவரை கூப்பிடுறதுனால என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க வேற யாரையும் கூப்பிடலன்னு அர்த்தம். கர்த்தரும் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படி இப்படி சமாளிச்சு உருட்டி பரட்டி ஏதாவது ஒரு மனுஷன் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க இல்ல, எனக்கு கர்த்தர் தான் என்ன பண்ணும், பதில் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுதுதான் அது பூரணமா இருக்கும், நிறைவா இருக்கும் சொல்லி இரவு பகலும் நீங்க யாரை மட்டுமே நோக்கி பாக்குறீங்க? கர்த்தரை மட்டும் நோக்கி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், நான் எதுக்கு ஜோம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வார்த்தையை தான் கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம வந்து ஒரு பொருளுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆண்டவரே கடன் அடைக்கணும், ஆண்டவரே சுகமாகணும், அதுக்கு ஜோம் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் காட் சென்ஸ் தி வேர்ட். ஏன்னா அந்த வார்த்தையில தான் ஆண்டவர் அந்த பதிலை வைத்திருக்கிறார். சீட் இஸ் மோர் பவர்ஃபுல் பிகாஸ் ஒரு வார்த்தையை வச்சு, ஒரு விதையை வச்சு பல்லாயிரம் மரங்களை நீங்க உற்பத்தி பண்ணலாம். God will send a word first. ஏன் முதல்ல வார்த்தை அனுப்புறாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா முதல்ல அவர் வந்து நம்ம இருதயத்தை அமைதியாக்குறார். He is bringing rest to our heart. இளைத்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் அவர். அதனாலதான் ஆண்டவர் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுனார். இப்போ வந்து இந்த டிசிப்ளின் ஆஃப் பிரேயர் பேசிட்டு நான் முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைச்சிடும் டிசிப்ளின் ஆஃப் பிரேயர். ஸோ இந்த சோர்வை மேற்கொள்றது எப்படி? ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு பேசிக்கா ஒரு இது பார்த்தோம். ஏன் நம்ம ஜெபம் பண்ணோம்? ஏன்னா ஜெபம் பண்ணும்பொழுது நீங்க விசுவாசத்தை வெளிக்காட்டுறீங்க. ஜெபம் பண்ணும்பொழுது நீங்க ஆண்டவரை மட்டுமே நம்புறீங்க. ஜெபம் பண்ணும்பொழுது நீங்க தேவனோட இடையப்படுறீங்க. யூ ஆர் கனெக்டட் வித் காட். when you pray you are connected with God. ஸோ டிசிப்ளின் எப்படி கொண்டு வரணும்னா, பேசிக்கா நான் எப்படி ஒரு சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் சொல்றேன், ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். டிசிப்ளின் ஆஃப் பிரேயர் எப்படி ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவது. முதல்ல வந்து ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய டெய்லி லைஃப்ல, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அப்ப ஜெபம் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப டிசிப்ளின்டு மேன். இயேசு வந்து டிசிப்ளின்டா வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஊழியம் முடிச்சோன்னு என்ன பண்ணிடுவாரு, ஜெபம் பண்ண போயிடுவாரு. ஜெபம் பண்ண போயிடுவார். அவர் அப்படிதான் வச்சிருந்தாரு. அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான். ஊழியம் முடிப்பாரு, முடிச்சோன்னா he'll go for prayer. பிரேயர் முடிச்சு திருப்பி மலையில இருந்து இறங்கி வருவார், லேட் நைட் இறங்கி வருவார். சோ இயேசுவோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கு. ஊழியம் முடிச்சோன்னே ஜெபம். அந்த ஜெபம் என்ன பண்ணுது, அவரை நெக்ஸ்ட் டேக்கு ரெடி பண்ணுது, ரீசார்ஜ் பண்ணுது. அவர் ரீசார்ஜிங் himself in the presence of God. சோ ஒரு நேரத்தை நீங்க என்ன பண்ணணும், குறித்து வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:1 படிங்க. அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஜெப வேளை, தி hour of prayer. ஜெப வேலைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க? பேதுரு யோவான் எல்லாம் போயிருக்காங்க. அங்க வந்து யூதர்கள் முறை மேல ஜெப வேலைன்னு ஒண்ணு இருந்துச்சு வேற ஸ்பெசிபிக்கா. இது அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெப வேலைக்கு கரெக்டா உள்ள போயிடுறாங்க. 9வது மணி நேரம்னா யூத டைம்ல வந்து 3 மணி, மதியம் 3 மணி தான் யூத டைம்ல வந்து 9வது மணி நேரம். ஏன்னா ஜூவிஷ் டைம் வந்து 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் கணக்கு பண்ணுவோம். 12 மணி நேரம் கணக்கு பண்ணுவோம். சோ 9வது மணி நேரம்னா 3 மணி. ஹல்லேலூயா. சோ என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல போய் என்ன பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ செட் அ டைம். இப்ப நம்ம வந்து இந்த காலையில வந்து அந்நிய பாஷைக்கு ஒரு டைம் செட் பண்ணிட்டோம்ல. 6 மணிக்குன்னா 6 மணிக்கு தான், மாத்தலாம் போறது இல்ல. 6 மணி தான். 6 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் போலாம். இப்போ நம்ம கடந்த 2 நாளா 1 ஹவரா மாத்திட்டேன். 1 ஹவரா போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ 6 மணி டு 7 மணி அப்படி ஒரு வச்சுக்கோங்க டைம். சோ டைம் செட் பண்ணி அதுல உட்காந்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்ப நல்லா கவனிங்க. ஒரு டைம் ஒன்று செட் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு பிளேஸ் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்க வீட்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு நல்ல ஒரு இடம் செட் பண்ணிக்கோங்க. பிரேயருக்குன்னே அந்த இடத்த செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரே பண்ணுவேன்.
சரிங்களா? இது எனக்கு வந்து பிரேயருக்கு வந்து எனக்கு இந்த இடம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணிக்கோங்க. இயேசு வந்து இதை ஃபாலோ சொல்றாரு, மத்தேயு 6:6 சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது. மத்தேயு 6:6. ஓகே. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஓகே. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறையை பூட்டி அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்த வச்சுக்கோ ஜெபம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஒரு இடத்த வச்சுக்கோன்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எங்க வீட்டுல வந்து இப்ப நான் ஒரு ஒரு தனியா ஒரு இடம் வைக்கிற அளவுக்கு எனக்கு என்ன முடியாது முடியாது பிரதர். நியாயமான ஒரு கேள்வி. ஒரு 2 பெட்ரூம் தான் இருக்கு பிரதர். அதனால 2 பெட்ரூம்லயும் வந்து நான் தனியா பிரேயர் ரூம்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். தப்பு கிடையாது. ஒரு இடத்த நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஏன் இதெல்லாம் இது ஒரு டிசிப்ளின். இது வந்து ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காக சொல்ல ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேர்ல உட்காந்து நான் டெய்லி நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என் வீட்டுல இந்த சைட்ல நான் உட்காந்துருப்பேன், என் ஹால்ல இந்த ஓரமா நான் உட்காந்துருப்பேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்குன்னு ஒரு இடத்த நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்லயே வச்சிருக்கோம்ல லிவிங் ரூம்னா உட்காந்து கெஸ்ட் எல்லாம் வந்து லிவிங் ரூம். கிச்சன்னா அங்க சமையல் மட்டும் தான் நடக்கும், வேற ஏதாவது பண்ண அங்க போய் படுத்துக்க மாட்டீங்க, அங்க போய் கெஸ்ட் உட்கார வைக்க மாட்டீங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு இடத்த வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தா கூட போதும், வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ண இடம்லாம் விசாலமாயிரும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ்லாம் 5 பெட்ரூம் ஹவுஸா மாறிடும். ஆமென். புரியுதுங்களா? அதுக்குதான் வந்து ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ரூம்ல வாழக்கூடாது, நல்லா விசாலமா இருக்கணும், நலமும் விசாலமும் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல வாழணுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, உங்களை ஜெபம் பண்ணு அப்படின்றார். சோ பெரிய வீடு ஒண்ணு வந்துருச்சு, 5 பெட்ரூம் இருக்கும்போது ஒரு ரூம் அப்ப என்னதான் வச்சுக்கோங்க, பிரேயர் ரூமா வச்சுக்கோங்க. பிரேயர் ரூம் ஜெபம் பண்ணுமா அந்த ரூமுக்கு வாங்க, அதான் எங்க வீட்டு பிரேயர் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இது ஒண்ணு பண்ணிக்கோங்க. இன்னொரு வசனம் படிப்போம், மார்க் 1:35. அவர் அதிகாலையில் ம். இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையிலே ஏன் அதிகாலையிலே போனார் அவரு? சோ என்ன என்ன எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிகாலையில ஜெபம் பண்ணாதான் நல்லது அப்படின்றாங்க. ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ. அதிகாலையில ஜெபம் பண்ணது நல்லது. ஏன் இயேசுவும் அதிகாலையிலேயே ஏன் போனார்னா, இயேசுவோட ஊழியம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஊழியமா இருந்துச்சு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர் இயேசு இருந்த காலத்துல. அவன் எந்திரிச்சு காலங்காத்தாலே வந்துருவான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண. சரிங்களா? பல்ல வலிக்கிட்டு டைரக்டா வந்துருவான், இயேசு கிட்ட வந்துருவானுங்க டைரக்டா. ஏன்னா இயேசு வந்து சில நேரம் சாப்பாடும் போட்டுறாரு பாத்தீங்களா, அதனால கிளம்பி வந்துடுறது நேரா. வந்துட்டு நேரா வந்து சுகத்தை வாங்க வேண்டியது, அப்படியே உட்காந்து பிரசங்கம் கேட்க வேண்டியது. சோ எப்பவுமே இயேசு இடத்துல சுத்தி கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ அந்த கிரௌட் எல்லாம் என்ன பண்ணணும், அவரு பைபாஸ் பண்ணணும். இப்போ ஜோம் பண்ணணும்னா கொஞ்சம் 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 உங்களுக்குன்னு கொஞ்சம் இடம் வேணும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாலையில எழுந்து போயிடுவார். அதனாலதான் அதிகாலை ஜெபம் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப நீங்களே வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா வீட்டுல யாரும் உங்களை இணைய மாட்டாங்க. கரெக்டா? கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் மைண்ட். ஆனா இப்ப சில பேர் சொல்லலாம், பிரதர் எனக்கு அப்படி பண்ண முடியாது பிரதர், எனக்கு அதிகாலையில பண்ண முடியாது. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நீங்க சொல்லலாம், எனக்கு அதிகாலையில முடியாது, ஏன்னா நான் 5 மணிக்கே எந்திரிச்சு சமைச்சு என் வீட்டுல எல்லாரையும் வேலைக்கு காமிச்சு காலேஜ் அனுப்பணும். அப்ப நீங்க என்ன, உங்களுக்கு அதிகாலை எப்போ தெரியுமா? 9 மணிக்கு தான். எல்லாம் போன போறத நீங்க ஃப்ரீயா ஆகிறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 9 மணி 10 மணிக்கு எப்படி ஆயிடுறீங்க, ஃப்ரீ ஆயிடுறீங்க. அப்போ உட்காந்து பண்ணுங்க. சோ யூ நீட் டு சூஸ். நீங்க தான் சூஸ் பண்ணணும், நீங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, எந்த டைம்ல எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு உட்காந்து 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் சில நேரம். ஏன்னா அப்ப வீட்டுல எல்லாம் தூங்கிடுவாங்கல்ல. என்னங்க, இப்ப சிஸ்டர் சொன்னாங்களா, பிள்ளைங்க வந்து கேட்க மாட்டாங்களா, 1 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் பிள்ளை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓரளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த அதிகாலைன்றது வந்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு இடத்துல வருது, அதிகாலையிலே தேவனை தேடும் சங்கீதத்துல. சோ இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதிகாலையில தான் தேவனை பார்க்க முடியும்ட்டாங்க. சப்போஸ் நீ வந்து 5 மணிக்கு விட்டனா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் பஸ் விட்ட மாதிரி, பஸ்ஸை விட்டுட்டோம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அடுத்த பஸ் அடுத்த நாள் காலையில தான் வரும்ன்ற மாதிரி கதை கட்டிட்டாங்க. கிடையாது. இப்ப நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங், என் கரியர் ஸ்டார்டிங்ல எல்லாம் நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன். அப்போ நான் அதிகாலையில தான் வீட்டுக்கே வருவேன். புரியுதுங்களா? நைட் ஷிஃப்ட் முடிச்சு வரதுக்கே அதிகாலை ஆயிடும். அதுக்கப்புறம் படுத்து தூங்குவேன், எங்க ஜோம் பண்றது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ நீங்க வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லா ஒரு பெரிய டென்ஷன் அது, ஆனா அந்த டைமை நீங்க செட் பண்ணிடணும். அது சொல்றேன் பாத்தீங்களா, யூ ஹேவ் டு செட் தட் டைம். 2 விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணிருங்க, அடுத்தது இடம் செட் பண்ணிடுங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா ப்ரே த்ரூ அவுட் த டே. நேரம் ஒரு நாள் முழுசும் ஜோம் பண்றது நல்லது. எப்படி ஜோம் பண்றதுன்னா, நீங்க வேலை பண்ணும் பொழுதே ஜோம் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்கள்லாம் அதை செய்யறாங்க. அப்போஸ்தலர் 6:4 போடுங்க.
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் ம். இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். பாருங்க, ஜெபம் பண்றதுலயும் தேவ வசனத்தில் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் இருக்கும். கண்டினியூலி டு பிரேயர். இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. ஜெபம் பண்றதுல இடைவிடாமல் இருக்கிறாங்க. கண்டினியூலி இன் பிரேயர். சோ எப்பொழுது ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. 1 தெசலோனியர் 5:17 போட்டிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதை போடுங்க இந்த வசனத்தை. ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு வசனம் போடுங்க, கொலோசியர் 4:2 போடுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்றதுல ரொம்ப முக்கியமான பாட்டு வந்து ஸ்தோத்திரம் இருக்கணும் உள்ள. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்துடன். இப்ப நீங்க வந்து ஒரு ஹீலிங்க்கு ஜெபம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்? இடைவிடாமல் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், கல்வாரி சிலுவையில என்னுடைய எல்லா பலவீனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வார்த்தையில ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆயிருது? ஒரு சோர்வு வந்துருது இல்ல, ஒரு சோர்வு வந்துருது. ரொம்ப நேரம் வார்த்தையில சொல்லி எவ்வளவு நேரம் தான் பிரதர் ஆண்டவர் சொல்றது? அப்பதான் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வார்த்தையில ஆரம்பிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்றேன், நீ சுகமாக்கிட்டீங்க, கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் சுமந்தீங்க, உங்களுடைய தலைமுறை சுகமாயிட்டேன், இந்த வியாதி எனக்கு கிடையாது, இயேசு நாமத்தில் கட்டளை அடிக்கிறேன், வெளியே போ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல என்ன எதுக்குள்ள போயிடணும்? அந்நிய பாஷைகள் மூவ் ஆயிரும். அதனாலதான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது அவசியமாக இருக்கிறது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணலாம் நீங்க. Hallelujah. When you pray in tongues, you can pray continuously for many hours. இந்த மணிக்கணக்கில் ஜெபம் பண்ற ஜெபம் எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றதுல நீங்க உங்களுக்கே டைம் போறது தெரியாது. நான்லாம் பார்த்திருக்கேன், டைம் போறதே தெரியாது. நீங்க ஒன்ஸ் அதை பிக்கப் ஆகி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அசால்ட்டா வந்து மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணி முடிச்சிருவீங்க. ஏன்னா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது உங்க மைண்ட் ஆஃப் ஆயிரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்க மைண்ட் அப்படியே கம்ப்ளீட் ரெஸ்ட்ல போயிடும். ஆவியானவர் மட்டும்தான் அங்க வேலை செய்வார். இந்த மைண்ட் மட்டும்தான் பெரிய பிரச்சனையா. ஹல்லேலூயா. மைண்ட் தான் பிரச்சனையா. மைண்ட் தான் ஏதாவது யோசிக்கும். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது இந்த ஜபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, இல்ல இந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் வருமா, இல்ல எனக்கு செய்வாரா, இந்த இது வேற ஒண்ணு இருக்கு நிறைய பேருக்கு, எனக்கு செய்வாரா, நான் அந்த அளவுக்கு பெரிய நீதிமானா, அப்படின்லாம் வந்து இந்த மைண்ட் தான் யோசிக்கும். இதெல்லாம் பைபாஸ் பண்றதுக்கு தான் உங்க மைண்டை ஷட் பண்ணிட்டு, உங்க மைண்டை ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஆவியானவர் மட்டும் வேலை செய்யணும். அதுக்குதான் ஆண்டவர் அந்நிய பாஷை என்ற அற்புத ஜபத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்நிய பாஷை ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய உடன்படிக்கை கிருபையில வாழ்ற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அற்புதமான ஒரு வழி வந்து அந்நிய பாஷை. மணிக்கணக்கில் நீங்க ஜெபம் பண்ணலாம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது சில நேரம் ஆண்டவர் வந்து சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு 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 வந்து சில போராட்டங்கள்லாம் இருக்குன்னா சில பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதுல என்ன எப்படி அதெல்லாம் இதாகும்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், அதை வெளிப்படுத்துவார். எதனால அந்த போராட்டம் வருது, எதனால உங்களுக்கு இந்த எப்பவுமே இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத என்ன பண்ணுவார் அவரு, அது வெளிப்படுத்துவார். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை வெளிப்படுத்தும் போது அது ஆண்டவர் சொல்லுவார், அதை நீ வந்து என்ன பண்ணு, ரெபியூக் பண்ணு, அதை நீ கடிந்து கொள் அப்படின்னாரு. அப்ப நீங்க அதை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது என்ன ஆகும், டக்குன்னு அது ரிலீஸ் ஆகும். ஒருத்தவங்க கூட எனக்கு ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து ஒரு டெஸ்டிமோனி சொன்னாங்க. அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு அந்த போராட்டத்துக்கான காரணத்தை சொன்னார் ஆண்டவர். சோ உடனே நான் என்ன பண்ணேன், அதை ரெபியூக் பண்ணி ஜெபம் பண்ணேன். உடனே எனக்கு அந்த பெரிய ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஒரு தடவை நைட் எல்லாம் ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஜஸ்ட் ட்ராவலிங் இன் பிரேயர் ஜபத்துல தொடர்ந்து இருக்குது. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு டக்குன்னு காட்டுறாரு, இது இந்த ரீசன்னாலதான் உனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு எனக்கு டப்புன்னு காமிச்சாரு. ஆனா அது வந்து ரொம்ப பழைய காரியம். அதை எப்படி சொன்னா, இட் ஹேப்பன் மெனி 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 இயர்ஸ் ago. புரியுதுங்களா? அது வந்து எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா என்னுடைய ஆள் மனசுக்குள்ள அந்த மெமரி இருந்திருக்கு பாருங்க, அந்த ஞாபகம் இருந்திருக்கு. அதை டக்குன்னு ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது அதை அப்படியே டபால்னு காட்டுறாரு என்கிட்ட. காட்டிட்டு இதை நீ என்ன பண்ணு, ரெபியூக் பண்ணு அப்படின்னாரு. இதை நீ வந்து கடிந்துகொள், இதை வந்து ரெபியூக், வெளியே தள்ளு அப்படின்றார். உடனே நான் வாயத்தந்த இயேசு நாமத்துல நான் அதை ரெபியூக் பண்றேன். கிறிஸ்து சாபமானா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெபியூக் பண்றேன். டபால்னு உடைஞ்சிருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் பவுல் எப்படி எழுதுறாருன்னா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்றத பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2:9 படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அதாவது தேவன்
தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஆயத்தம் பண்ணினதை கண் காணலை, காது கேட்கல, மனுஷனோட இருதயத்துல அது என்ன ஆகலாம்? தோன்றவில்லை. அப்பனா நமக்காக சில காரியங்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்காக சில காரியங்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. Hallelujah. There are certain things specifically for you and your family. Amen. உங்களுக்காக, உங்க அழைப்புக்காக, நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழணும்னு சில காரியங்கள் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியது. எல்லாருக்குமே பிளெஸிங் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான பிளெஸிங் உங்களுக்கு உண்டு. அது எங்கேயும் போகாதது. ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அதை எந்த கண்ணும் காணவில்லை, காதும் கேட்கவில்லை, மனுஷனோட இருதயத்தில் அது தோன்றவில்லை அப்படின்னு போட்டுட்டு, ஏன்னா ஒரு நேச்சுரல் மேனுக்கு அது புரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது பிரதர், நன்மை நடக்க மாட்டேங்குது பிரதர் அப்படின்னா, அவங்க தன்னுடைய நேச்சுரல் மைண்டு, மாம்ச சிந்தையினால அதை யோசிக்கிறாங்க. அது புரிய மாட்டேங்குது. என்ன பிரதர் ஒண்ணுமே அவங்களுக்கு எல்லாம் நடக்குது, இவங்களுக்கு எல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கல பிரதர், நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், அது பண்றேன், இது பண்றேன், அப்படிதான் யோசிக்க மனசுல வருதே தவிர, அவங்க கண்ணுக்கு அது என்ன பண்ணவில்லை, தோன்றவில்லை. கண்ணு காண மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, இனி இருதயம் அதை உணர மாட்டேங்குது, இருதயத்துல அதை உணர முடியல அவங்களால. அதுக்கு பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, அடுத்த வசனத்துல, 10வது வசனத்துல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நமக்கோ சொல்லுங்க, எனக்கோ எந்த கண்ணும் காணாதது, எந்த காதும் கேட்காதது, ஹல்லேலூயா, எந்த இருதயத்துக்கும் புலன்படாதது, உணர முடியாத, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எனக்காக தேவன் வைத்திருக்க காரியங்கள் தேவனுடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். அந்த எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் தேவனுடைய ஆவியினால. சோ இது இங்க டங்ஸ்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகுது? அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ரெவலேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். வெளிப்படுத்தல், அந்த வெளிப்படுத்துறது பாத்தீங்களா, அது அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்காக வச்சிருக்கிறது அது ஃப்ளோ ஆகும். See what you have, your spirit already contains it. உங்களுக்காக ஆண்டவர் தயார் பண்ணி வைத்ததை ஏற்கனவே உங்க ஆவியில ஆண்டவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது உங்க மாம்ச கண்கள்னாலையும் உங்களுடைய மாம்சத்துல அது என்ன பண்ண முடியாது, இருதயத்தினால உணர முடியாது. What the spirit has, the natural man cannot. அதுதான் அடுத்த வசனத்தை சொல்லுவாரு. அடுத்த வசனம் படிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி மட்டும்தான் தேவனுக்குரியதை அறிய முடியும். Hallelujah. Only the Spirit of God will know the things of God. Amen. Only the Spirit of God will know the things of God. அதனாலதான் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது you are activating the Spirit of God inside of you. உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய ஆவியை நீங்க என்ன பண்றீங்க? உற்சாகப்படுத்தி, அனல் மூட்டி எழுப்பி, தேவனுடைய ஆவியின் மூலமாக உங்க ஆவியில டெபாசிட் பண்ணப்பட்டிருக்க காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க? வெளிப்பாடாக பெற்றுக்கொள்றீங்க. இதுதான் நடக்குது. Hallelujah. Amen. When you start praying in the Spirit, you unearth the mysteries and the plans and the purposes that God has for you in your spirit. நீங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்க இருதயத்துல புதைத்து வைத்திருக்கிற உங்களை குறித்த நோக்கம், திட்டங்கள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்றீங்க? வெளியே கொண்டு வரீங்க. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆஹா, இதுதான் மேட்டரா? அப்ப புரிய வரீங்க உங்களுக்கு. ஓ, இதுதான் மேட்டரா அப்படின்ட்டு. ஓ, இது ரொம்ப நாளா யோசிச்சு மண்டையை போட்டு ஊட்டிட்டு இருந்திருப்பீங்க பல வருஷமா. அன்னைக்கு ஒரு நாள் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும்போது அது ஓப்பன் ஆயிரும், ரெவலேஷன் வந்துடும். ஓ, இங்கதான் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் இப்படி பண்ணிருக்கணும். உங்க வேலை ஸ்தலங்கள்ல இது நடக்கும். எனக்குலாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கான், ஜெபம் பண்ணிட்டு போவான், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு போவான். ஆபீஸ்ல யாருமே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இவன் தீர்த்துட்டு வந்துருவான், போய் சொல்யூஷன் கொடுத்துருவான். சோ உங்களோட வேலை ஸ்தலங்கள்ல இது வேலை செய்யும். உங்க கெரியர்ல உங்க ஹெல்ப் பண்ணும். உங்க பிள்ளை வளர்க்கறதுல இது ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இது உதவும் உங்களுக்கு. எனக்கு ஊழியத்துல உதவி செய்தது. ஏன்னா என்னோட வேலை ஊழியம். மை ஒர்க் இஸ் மினிஸ்ட்ரி. சோ அங்க உதவி செய்யுது. இப்போ உங்க வேலை டீச்சரா இருப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு ஐடி கம்பெனில இருப்பீங்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க, ஹல்லேலூயா, ஒரு அக்கவுண்ட்ஸ்ல இருப்பீங்க, ஃபைனான்ஸ்ல இருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்துல இருப்பீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பீங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு தெரியும், ஒரு சிஸ்டரு. அவங்க புதுசா ரசிக்கப்பட்டு அவங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்நிய பாஷை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. இப்ப நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, ஒரு வார்த்தை தான் பிரதர் பேசுறேன்ட்டு. அதான் பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தையில 1000 அர்த்தங்கள் இருக்கு. அதான் உங்களுக்கு தான் ஒரு வார்த்தைங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு 1000. அது
ஹalleluya. இப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஆனா பயங்கரமா பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் பார்ப்பாங்க. அவங்க பிசினஸ் வந்த புதுசுல அவங்கள சொந்தமா ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா சேல்ஸ் பண்ணணும்ல, லீட்ஸ் பிடிக்கணும். அவங்க சொல்லுவாங்க, நான் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன், லீட்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜோம் பண்ணுவாங்க. அப்படியே இவ்வளவுதான் ஒண்ணுதான் பண்ணுவாங்களா, தான் வருமா, அதே பண்ணுவாங்க. ஆனா அதுல ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருந்து பண்ணாங்க அவங்க. பண்ணிட்டே இருப்பானா டக்குன்னு ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 4 நம்பர் காட்டுவாரு. இந்த 4 பேருக்கு மட்டும் நீ ஃபோன் பண்ணு. பாருங்க, லிஸ்ட்ல 100 பேர் இருக்கு. 100 பேருக்கு ஃபோன் பண்ணி எப்ப பண்றது நம்ம? 10 பேர் தாண்டோடனே சோர்ந்துரும். 4 பேருக்கு பண்ண கரெக்டா 4 பேருக்கு பண்ணுவாங்களா, அதுல 3 கிளிக் ஆயிருமா, டப்புன்னு முடிச்சிருவாங்க பிசினஸ். ஹalleluya. இதுதான் தேவ ஞானம். இதுதான் வந்து அந்த அந்த 1 கொரிந்தியர் 2:7 படிங்க சிஸ்டர், 7 படிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் ம். மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். அதை நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது அதை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. தேவ ஞானத்தை பேசுகிறோம். அடுத்தது, அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. ம், அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. உலகத்துல இருக்கவனுக்கு அது புரியாது. அதான் பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். அப்படின்னா பிரபஞ்சத்துல அவன் பிரபுக்கள் பெரிய ஆளா இருப்பான் உலகத்துல அவன், ஆனா அவனுக்கு அது புரியாது. சோ தேவ ஞானம் வெளிப்படும் நீங்க ஜெபம். அதனாலதான் ஆண்டவர் வந்து இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன் இப்ப புரியுதுங்களா? ஏன் இரவு பகலும் கூப்பிட்டு ஏன் ஞானத்தை வெளிப்படுத்துறேன்றார். ஐ வில் ரிவீல் மை விஸ்டம் த்ரூ யூன்றார். Thank you. உலக ஞானம் வந்து நம்மளை வெட்கப்படுத்திடும், தோற்று போக வைக்கும். ஹalleluya. தேவ ஞானம், சொல்லுங்க, தேவ ஞானம். எனக்கு தேவை தேவ ஞானம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், எனக்கு தேவை உங்க ஞானம் ஆண்டவர். என் ஞானம் வேண்டாம், எனக்கு உங்க ஞானம் தான் எனக்கு வேணும். என் ஞானம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஞானம் அது. பவுல் சொல்றாருல, நான் செய்தது எல்லாம் குப்பைன்றாரு பவுல். பிலிப்பியருக்கு எழுதுறாரு, எல்லாம் குப்பையா, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையான்றார். கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் மேன்மைன்றார் அவர். அந்த ஞானம் தான் எனக்கு தேவை. அது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது. அதனாலதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாரு 1 தெசலோனிக்கர்ல 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கொலோசியர் 4:2 ஜெபம் பண்ணுங்கள், நன்றியுடன் கூடிய சோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் சொல்றாரு? God wants to reveal his wisdom on this earth. உலகத்துல அவருடைய ஞானத்தை உங்கள் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணுமா, வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். ஏன்னா உங்க மூலமா அது வெளியாகும் போது மகிமை கர்த்தருக்கு போகுது. அப்ப கேட்பாங்க உங்ககிட்ட வந்து, how are you able to do this அப்படின்னு வந்து, எப்படி நீங்க பண்ணீங்க? யாருமே பண்ண முடியல. அந்த இடத்துல தான் you have a chance to glorify your God. ஹalleluya. எப்படிங்க நீங்க பண்ணீங்க? நாங்கெல்லாம் இவ்வளவு ட்ரை பண்ணோம், எங்களால ஒண்ணுமே முடியல. ஆனா நீங்க எப்படி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்க? அந்த நேரத்துல சொல்லுங்க, நான் ப்ரே பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். I prayed and my God spoke to me. I pray and my God reveals to me. நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னோட பேசுவார். முடியாத காரியங்களை முடித்து வைப்பார். கூடாத காரியங்கள் கூடும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மை காட். இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஹalleluya, ஹalleluya. இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துது. யோசேப்பு இடத்துல பார்வோன் சொல்றான், உன்னிடத்தில் தேவர்களின் ஆவி உனக்குள்ள இருக்கின்றார். the spirit of the gods is with you அப்படின்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா தேவ ஞானம் வெளிப்பட்டுச்சு. யோசேப்புடைய தேவ ஞானம் வெளிப்படுது. பார்வோன் சொல்றாரு, உன்னிடத்துல தேவர்களுடைய ஆவி இருக்கு. the spirit of the gods is among you அப்படின்றாரு. அதனால நீனே என்ன பண்ணு, அதிகாரியாகி இந்த பஞ்ச காலத்துல எகிப்துக்கு ரட்சிப்பை கொண்டு வான்றார். ஹalleluya. Amen. The solution provider became the savior of Egypt. ஜோசப் வந்து வெறும் ஒரு ஐடியா தான் கொடுத்தான். கடைசியில் அவன் தான் வந்து எகிப்துக்கு அதிபதியானான். ஏன்னா தேவனுடைய ஆவியானவரும் தேவனுடைய ஞானம் அவனுக்குள்ள வெளிப்பட்டுச்சு. ஹalleluya. அமேன், அமேன். நான் அவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார், ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான காரியம், வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. நான் வளர்ந்து வந்த டினாமினேஷன்ல அந்நிய பாஷைன்னா என்னன்னே தெரியாது. எங்க டினாமினேஷன்ல அந்நிய பாஷையை பேச விட மாட்டாங்க. அந்நிய பாஷை கிடையாதுன்னே சொல்லி என்னை வளர்த்தாங்க. என்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. ஆனா எனக்குள்ள எப்பொழுதுமே ஒரு என்னோட இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். என்ன சீஷர்கள் பேசினாங்க, பவுல் பேசினாரு, அந்நிய பாஷை பத்தி எழுதி இருக்கே, ஏன் என்னால பேச முடியல, ஏன் என்னால பேச முடியல? 28-29 வருஷம் ஆச்சு அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது. எனக்கு 28 வயசுல தான், 29 தான் பேச ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 28 வயசுல தான் பேச ஆரம்பிச்சேன். ஆமென். சோ அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான காரியம். கண்டிப்பா நீங்க இதை பத்தி இன்னும் அதிகமாக எனக்கு அனுபவம் வேணும், நான் அதிகமா கற்றுக்கொள்ளணும், அதிகமா பேசணும்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனா தான் இருக்கு. 9884160264 நீங்க அனுப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆமென்.
கர்த்தரை உங்க காணிக்கையினால ஆராதிக்கிற நேரம். ஸோ உங்க காணிக்கை கொடுப்பதற்கு சில வழிகளை வந்து இருக்குது, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுப்பதற்கு இந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ மொபைல் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கிரண்பால் JJ 021201584236. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச், சென்னை சாந்தம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன் பண்ட சாலைகள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோரும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது, அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. என் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க. கர்த்தரோட ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் கொண்டு போவதற்கு நீங்க உதவி செய்றீங்க. நான் எவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி பண்றேன், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன். ஸோ உலகமெங்கும் இந்த வார்த்தை கொண்டு போறதுக்கு, அநேக இடத்துக்கு பயணம் பண்ணி போய் வார்த்தை கொண்டு போறதுக்கு, சுகத்தை கொண்டு போறதுக்கு, விடுதலை கொண்டு போறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. இந்த ஊழியத்தோட நிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நிறைவாக 100 மடங்கு நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய எல்லா பொருளாதாரத்திலையும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகளோட வாழ்க்கையிலும், உங்களுடைய கையின் பிரயாசத்திலும் நீங்க பார்ப்பீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.